வெல்கம் பேக் மக்களே. நம்ம ஊரில் கல்யாணமாகாத ஒரு ஆளோட பெரிய காரியத்தை என்ன பண்ணுவாங்க? அவங்க இறந்துட்டாங்கங்கிறத துக்கம் தீர அழுதுட்டு அதுக்கப்புறம் சுடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சிட்டோ போச்சிட்டோ வந்துடுவாங்க. ஆனால் எல்லோரும் துக்கம் தீர அழுது முடித்ததுக்கப்புறம் பணத்தை எடுக்கும்போது பணம் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும்போது அந்த வீட்டில் இருக்கவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்கள விடுங்க, ஊருக்காரன்லாம் அப்படியே பணம் இப்படி பண்ணுறதை பார்த்து தெரிச்சு ஓடிட மாட்டானுங்க. அப்படி ஒரு யமகாதகி பற்றின கதை தான் இந்த படத்தோட கதை. படத்தில் எவ்வளவோ ட்விஸ்ட் அண்ட் டர்னர் இருந்தாலும் அந்த பணம் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்கிற அந்த மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் படம் பீக்காக ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஆரம்பித்து சடன்னு செம்ம த்ரில்லராக கடைசியில் சூப்பராக அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக படத்தோட கதைக்குள்ளே போய் கதையை பார்த்துடலாம். தமிழ்நாட்டோட தென்மூலையில் இருக்க ஒரு கிராமத்தை கட்டுறாங்க. அந்த பச்சை பசியில் இருக்கிற கிராமத்தோட கிராம தலைவர் அந்த ஊர் கோயிலுக்கு பூசா இன்னைக்கு தான் ஒருத்தர் தர்மகாத்தாவாக பதவிக்கிறாரு. அவருக்கு தாம்பூல தொட்டில் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முறைப்படி இந்த வருஷம் நோம்பியை நீங்கள் தான் சிறப்பாக வழி நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அவர் அதெல்லாம் விடுங்கண்ணே, சிறப்பாக பண்ணிடலானே, தர்மகாத்தாவா இது கூட பண்ண மாட்டேனா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கோயிலுக்கு வெளியே வரும்போது இந்த கோயிலை க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் அந்த ஊர் தலித் இளைஞர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வயசானவரை கூப்பிட்டு நம்ம அந்த பஞ்சாயத்து தலைவரோட பையன் லைட்டாக மிரட்டுறான். போன வருஷம் உங்களால தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு, இந்த வருஷம் உங்கள் பசங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவரும் எதுவுமே ஏற்று பேசாமல் சைலண்ட்டாக சரி தம்பி நான் பார்த்துக்கிறேன் தம்பி அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போ பஞ்சாயத்து தலைவர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு. பஞ்சாயத்து தலைவருக்கு மொத்தம் 2 பசங்க. முதல்ல ஒரு பையன், அந்த பையனை தான் இப்போ நம்ம கோவிலில் பார்த்தோம். ரெண்டாவதாக ஒரு பொண்ணு. இப்போ பஞ்சாயத்து தலைவரோட வீட்டுக்கார அம்மா அவங்களோட வீட்டில் ஏதோ விசேஷத்துக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா அவங்களோட கூட பிறந்தவங்க வீட்டில் ஏதோ விசேஷம் போல், அதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ பொண்ணையும் கூப்பிட்றாங்க. மாமா வேற கோச்சுக்குவாண்டி சீக்கிரம் கிளம்பிவான்னு சொல்லும்போது நான் மாமா வீட்டுக்கு வரமாட்டேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சண்டையில் மாமா கண்டமேனி திட்டிருப்பார் போல் இந்த பொண்ணை. அதுலேருந்து அவங்க தாய் மாமா மேலே பயங்கர கோபமாக இருக்குது. ஏய் கம்முன்னு வாடி, அவன் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறான்னு சொல்லும்போது திட்டுறது மட்டும் எல்லாத்துக்கும் முன்னாடி திட்டுவாப்புல, மன்னிப்பு கேட்குறது மட்டும் தனியாக என்கிட்ட கேட்பாப்லையா? அவ்வளோ பெரிய பெருமைக்காரர் அவரா? நான்லாம் வர முடியாது, நான் வராமல் இருந்தால் தான் நான் எவ்வளோ பெரிய அழுத்தக்காரிங்கிறது அவருக்கும் தெரியும் அப்படிங்கிறா. கொஞ்சம் கோவக்காரியாக தான் இருப்பா போல். இன்னும் பொண்டாட்டியும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அப்பயே அவள் ரூம்லேருந்து வெளியே வர மாட்டேங்கிறா. திடீர்னு கதவை வேகமாக நீக்கிக்கிட்டு வெளியே வர்றா. அவங்க அம்மா போய் என்னாச்சுடி அப்படின்னு கேட்கும்போது மூச்சு வாங்கிட்டு இருக்குது. டக்குன்னு அவங்க அம்மா கீழே கூட்டிகிட்டு சேரில் உட்கார வச்சு அவங்க அப்பா கரெக்டாக அப்போ தான் உள்ளே வர்றாரு. அவர் ஃபேனெல்லாம் போட்டு விட்றாரு. வீசிங்காக சின்ன ஒரு இன்ஹேலர் எடுத்துக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ தான் நமக்கும் புரியுது, ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த வீசிங் பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் போல். சரிம்மா நான் விசேஷத்துக்கெல்லாம் போகல, நான் என் தம்பிக்கு கூப்பிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு ஒன்று. இல்லைம்மா நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நீங்கள் போய் நான் போகாமல் இருந்தால் தான் என்னோட கோவம் என்னங்கிறது மாமாவுக்கு புரியும், நீங்கள் கிளம்பி போங்க அப்படிங்கிற அந்த பொண்ணு லீலா. சரிம்மா நீ அப்போ உன்னோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டுரு அப்படின்ட்டு அந்த பஞ்சாயத்து தலைவரோட அம்மா அந்த வீட்டிலே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, அந்த வீட்டில் தனியாக ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் எப்போதும் பூட்டியே தான் இருக்கும். அந்த ரூமையே வெறிச்சு பார்த்த மாதிரி அதே இடத்துலையே உட்காந்துருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில, ஏன் இதை வெறிச்சு பார்த்த மாதிரியே உட்காந்துருக்காங்கன்னு தெரில. அவங்ககிட்ட போயிட்டு அம்மா இது மாதிரி அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவள் இங்கே தான் இருப்பா, பார்த்துக்கு, நான் அப்படியே முருகன் வீட்டில் விசேஷம், அவனை போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. ஆனால் என்ன பையனை வேற காணாம், அவன் வேற எங்கே போயிட்டான் அப்படின்னு தேடும்போது அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிருக்கான். 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கானுங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தன் மேலே பயங்கரமாக கோத்தை காட்டுறானுங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன்லடா, எவன்டா நீங்கள் கேட்டீங்க அப்படி இப்படின்னொன்னே நம்ம பஞ்சாயத்து தலைவரோட மகன் டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்முன்னு இருங்கடான்னு சொல்லும்போது, டேய் ஆத்தா காரியண்டா ஏன்டா இப்படி விளையாடுறீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திங்கக்கிழமை தானே காப்பு கட்டுறானுங்க, வெள்ளிக்கிழமை அதை மீட்டுட்டு வெள்ளிக்கிழமை கொண்டே வச்சிடலாம், கவலைப்படாதீங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கே புரியுது, ஏதோ கோயில் சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயத்த இவனுக்கு பண்ணியிருக்கானுங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு இப்போ நமக்கு சரியாக தெரியல. லீலாவும் அவளோட ஃப்ரெண்டும் வீட்டில் இருக்கும்போது திரும்பி அவளுக்கு மூச்சு வாங்குற பிரச்சனை வருது. சேரை கொண்டு அவன் ஃப்ரெண்டு போடுறா, உட்காந்துட்டு இன்ஹேலர் கொண்டு வந்தேன்னு இன்ஹேலர் அடிக்கிறா. அப்படி அடிச்சும் அந்த இடத்துல பயங்கரமாக வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அப்புறம் தான் அந்த ரூமை பார்க்குறா. அவங்க பாட்டி எப்போ பார்த்தாலும் ரூம் முன்னாடியே உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போவும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அந்த ரூமில் இருந்தால் ஸ்மெல் வருதுன்னு இவளுக்கு தோணுது. கரெக்டாக அவங்க அப்பா அம்மாவும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்த உடனே இப்போ ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனைலாம் கேட்கும்போது, இல்லைப்பா இந்த ரூம்லேருந்து பயங்கரமாக வாட வருது, தயவுசெய்து அதை என்ன இருக்குன்னு பார்த்து வெளியே தூக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அம்மா வேற நம்பிட்டு இருக்கு, அந்த ரூமை திறக்கூடாதுன்னு சொன்னால் கேளுமான்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் அந்த கதவை திறக்கிறீங்களா இல்லையா? இல்லைம்மா நான் ஜன்னெல்லாம் திறந்து வைக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து அந்த கதவை திறந்து அதை முதல்ல டோரை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த சொம்பை எடுத்து தூக்கி அந்த கதவு மேலே எரிஞ்சிடுறா. அந்த கதவு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருது. அவங்க அப்பா பொண்ணு சொல்லிட்டாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடப்பாரை எடுத்துகிட்டு அந்த பூட்டை உடைச்சி அவங்க அம்மா எவ்வளவோ தடுக்க பார்க்குறாங்க. டேய் அந்த கதவை திறக்காதீங்கடா, அந்த கதவை
திறந்தீங்கன்னா குடும்பத்துக்கு வந்து நாசமாக போயிருந்தா அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. அதையும் மீறி அவங்க அப்பா பொண்ணு சொன்ன வார்த்தைக்காக அந்த கதவை திறந்து உள்ளே ஏதாவது வந்து டஸ்ட் ஏதாவது ஒன்று இருந்தவுடனே அதை வெளியே எடுத்துக்கிட்டு வர்றாரு. வரும்போது நிலவில் வந்து அவரோட தலை இடித்து ரத்த காயம் பட்டுருது. சொன்னனேடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து மறுபடியும் வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு நடுவில் பஞ்சாயத்து தலைவரோட மகன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கான். இது மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து பணம் அரேஞ்ச் ஆயிருண்டா அப்படின்னு சொல்லும்போது, வெள்ளிக்கிழமை மட்டும் எப்படி பணம் அரேஞ்ச் ஆகும்? கிட்டத்தட்ட 8 மாதமாக வந்து பல விதத்தை நீ கடன் கேட்டுட்டு இருக்கல, எவனாவது கொடுக்குறானா அப்படின்னு ஒன்று. டேய் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்டா, நீ ஏன்டா டென்ஷன் ஆகிறேன்னு இவன் கத்துறான். உங்கள் வீட்டில் இல்லாத பணமா? பஞ்சாயத்து தலைவர்றா உங்கள் அப்பன், அந்த ஆள்கிட்ட வந்து பணம் வாங்கினா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமேன்னு சொல்லும்போது, டேய் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணணும் தான் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணதே, அப்புறமேட்டு வீட்டிலேயே போய் காசு கேட்க சொல்கிறேன், கம்முன்னு இருடா, வெள்ளிக்கிழமை உனக்கு பணம் வந்து சேரும் அப்படின்ட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் வீட்டுக்கு இவங்க அப்பா வந்து பயங்கர கோபமாக வர்றாரு. பஞ்சாயத்து தலைவர் வந்த உடனே அவங்க அம்மா கொண்டாந்து சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு அப்படியே தூக்கி வந்து வெளியே கெடாசுறாரு. கெடாசுன உடனே அவங்க அம்மா எதுக்காக இப்போ சாப்பாடெலாம் தூக்கிறீங்கன்னு சொன்ன உடனே சப்புன்னு டப்பு விட்டுறாரு. அந்த அம்மாவை அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே மேலே மாடியிலேருந்து லீலா வர்றா. லீலா வந்து எதுக்குப்பா வந்து அம்மாவை தேவையில்லாமல் அடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது, நீ வாயை மூடிட்டு அமைதியாக போயிரு, உடம்பு சரியில்லாத பொண்ணுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா வந்து வேறு மாதிரி எதாவது கேட்டுருன்னு சொல்லி அவளையும் பிடிச்சி திட்டுறாப்புல. என்றைக்குமே திட்டாத அப்பன் நம்மளை எதுக்கு வந்து இப்போ திடீர்னு திட்டுறாப்புல அப்படின்னு கோவத்தில் இவளும் வெளியில் இருக்க கோவத்தை எதுக்கு தேவையில்லாம் வீட்டு பொம்பளைங்கிட்ட காட்டுற அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் இருக்கிற ப்ராஸ்டியூட்லாம் வந்து அமைதியாக இருந்துருங்க அப்படின்னு சொல்லி பொண்ணை பார்த்தே வந்து கேட்டுறாரு. பெத்த பொண்ணையே வந்து ப்ராஸ்டியூட்னு சொன்னதுக்கப்புறம் அந்த லீலாவனால் அதை தாங்கிக்கவே முடியல. அப்படியே அழுதுகிட்டு மாடியில் அவள் ரூமில் போய் வந்து படுத்துடுறான். கொஞ்ச நேரத்திலேயே பையனும் வீட்டுக்கு வந்துடுறான். சாப்பாடு தட்டெல்லாம் சதறி கிடக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு ஏதோ சண்டைன்னு மட்டும் புரிஞ்சிருது. என்னன்னு சொல்லி பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறான். கேட்கும்போது இது மாதிரி மாமா பயங்கர கோவத்தில் வந்தாப்புல. அப்போ லீலா வந்து அவங்க புருஷன் முன்னாடி சண்டையில் உள்ளே போகும்போது ப்ராஸ்டியூட்னு கேவலமாக திட்டாரு. அதை அவனால் தாங்கிக்க முடியாமல் கோச்சிக்கிட்டு மேலே போயிட்டா, அதுதான் சண்டைன்னு சொல்லும்போது, சரி இதை இப்போதைக்கு பேச வேண்டாம், நாளைக்கு பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி வந்து ரூமுக்கு போயிடுறான். அவங்க அம்மா மட்டும் கொஞ்ச நேரம் கழித்து கோச்சிட்டு போன பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக மேலே மாடிக்கு போகிறாங்க. மாடிக்கு போய் அவங்க கதவை திறந்து பார்த்தா அதிர்ச்சியில் அவங்களால என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா அவங்களோட வந்து 2வது பொண்ணு லீலா நாண்டுக்கிட்டு தொங்கிட்டா. டேய் வாடா அப்படின்னு சொல்லி மகனை கூப்பிட்றாங்க. லீலாவை வந்து கீழே இறக்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் லீலா வந்து ஆல்ரெடி உயிரை விட்டுட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லீலாவோட டெட் பாடியை கொண்டாந்து ஹாலில் பாவை போட்டு படுக்க வைக்கிறாங்க. அவங்க அப்பா தலையில் அடிச்சுக்கிட்டு வந்து அழுகுறாரு. நோயெல்லாம் தாங்கிக்கிட்ட என் பொண்ணு என்னோட ஒரு வார்த்தையை வந்து கேட்க முடியாமல் இப்படி நாண்டுக்கிட்டு செத்துட்டாலே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அழுகுறாரு. அவங்க அம்மா பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்கே இருந்த சேர்லேயே உட்காந்துடுறாங்க. இவனோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும் பையன் ஃபோன் பண்ணி கூப்பிட்றான். அவனுங்களே இருந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் வந்து பாடியை வந்து அறுத்துருவானுங்கடா, நம்ம பொண்ணை அப்படியே வந்து அடக்கம் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்கிறானுங்க. இவனும் போய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நம்ம தேவதையாகவே எடுத்துடலாம்ப்பா, ஹாஸ்பிட்டலில் போய் அறுத்து கொண்டு வரதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லைங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ ஒன்று உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்கடான்னு அவரும் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாப்புல. சரி இப்போ வேறு அடுத்து என்ன பண்ணலான்ட்டு ஊரில் வந்து ஒரு டாக்டர் இருப்பார். அவர் வந்து பஞ்சாயத்து தலைவரோட ஃப்ரெண்டு தான். அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து கூப்பிட்றாங்க. அவர் வந்து லீலாவை பார்த்துட்டு பயங்கரமாக அழுகுறாப்புல. ஏன்டா 5 வயசில் வந்து லீலா உடம்பு சரியில்லாத இருந்தப்போ எங்கிட்ட தானே தூக்கிட்டு வந்தேன், அப்போ வந்து சாவு போகிற கண்டிஷன்லேயும் நான் சாக மாட்டேன்னு அந்த வயசுலேயே வந்து இருமாப்பா நின்னவிடாவ, அவளை போய் வந்து உன்னோட வார்த்தையை வச்சு கொண்டுட்டியடா பாவி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை வந்து கேவலமாக திட்டுறாரு. மாமா இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க மாமான்ட்டு டாக்டர்கிட்டே ஐடியா கேட்குறானுங்க. இதுக்கு மேலே அவளே போயிட்டா, இதுக்கு மேலே என்னடா பண்ண போகிறீங்க, அவளுக்கு ஆல்ரெடி மூச்சு பிரச்சனை இருந்துச்சுல்ல, பேசாமல் 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவளுக்கு மூச்சு விட முடியலன்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே வர சொல்லுங்கள். அவனுங்க வந்து செக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உயிர் போயிடுச்சு சார், இனிமேல் ஹாஸ்பிட்டல் கூட்டு கொண்டே பிரயோஜனம் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிடுவானுங்க அப்படிங்கிறாரு. இவனுங்களும் அதே மாதிரி 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்றானுங்க. அவனுங்க வந்து சார் ஆல்ரெடி பொண்ணு இறந்துச்சு சார் அப்படின்னு வருத்தமாக சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஊருக்காரங்க ஒவ்வொருத்தருக்கா நியூஸ் வந்து வர ஆரம்பிக்குது. எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரா ஏன்னா இப்போ தான் வெளியே போகுது, ஒவ்வொருத்தராக உள்ள என்ட்ரியாக ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கே செல்லமாக வளர்ந்த பொண்ணு இப்போ செத்து கிடக்கிறா. அவளை ஃபுல்லாக குளிப்பாட்டி மஞ்சள் கிஞ்சல்லாம் வந்து மூஞ்சிக்கு தேய்ச்சி நடு வீட்டோட முற்றத்துலேயே வந்து ஒரு பலகையில் படுக்க வச்சு பின்னாடி வந்து விளக்கேற்றுறது, அரிசி நெல் இதெல்லாம் வச்சு சில ப்ரொசீஜர்லாம் பண்ணுவாங்கள்ல, அதை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வெளியே தர்மகத்தா நம்மளோட வந்து பஞ்சாயத்து தலைவரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் காசை கொடுத்து வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கிங்கடா அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொசீஜர் பண்ண சொல்கிறாரு. அப்போ ஊரில் இருக்க மற்ற பெருசுகளாம் என்ன சொல்லுது, டேய் சனிக்கிழமை வந்து ஒரு கன்னி பொண்ணு இறந்து போயிருக்கிறா, அதனால வந்து தனியாக போகாது சனி பொண்ணு என்றைக்குமே, ஒரு கோழியை வந்து வாங்கி கட்டுங்கடா, போகும்போது வந்து அந்த கோழியும் உடைய வந்து காட்டில் நம்ம உடைய எரிச்சிடலாம் அப்படிங்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் டேய் தாரத்தப்பட்டைக்கு இது ஏதோ சொல்லி தொலைச்சிடாதீங்களா, செத்து போனது வந்து கன்னி பொண்ணு செத்தா வந்து தாரத்தப்பட்டையில் அடிக்கூடாதுடா,
அதிரியம் சொல்லிடாதீங்கன்னு திட்டுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, நாங்கள் பார்த்துக்குறீங்க, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்ட்டு அவனுக்கு போகிறானுங்க. அதே மாதிரி மற்றவங்கலாம் வந்து இந்த அங்காளி பங்காளிக்கு சொல்லி விட்றது, மாமச்சானுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி விட்டாங்க. அவங்க தாய் மாமனும் வந்து கரெக்டாக காரில் வந்து இறங்குறாப்புல. இறங்கின உடனே உள்ளே வேகமாக போய் லீலாவை பார்க்குறாப்புல. லீலாவை பார்த்துட்டு தலையாக வந்து அடிச்சுக்கிறாப்புல. நீ தான் வந்து ரோசக்காரியாக இருந்தால் நானும் ரோசக்காரியாக இருந்துட்டேடி, நானாவது கொஞ்சம் இறங்கி வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கணும், 5 வருஷமாக உங்கள்கிட்ட பேசாமலே விட்டுட்டேனேடின்னு பயங்கரமாக அழுகுறாரு. ஊர்க்காரங்களை பொறுத்தளவு நம்ம லீலா நாண்டுக்கிட்டு செத்தது யாருக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்தளவு வந்து மூச்சுத்திணறல்னால வந்து தவறிட்டா, ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே வந்து இவளை காப்பாற்ற முடியல. அப்புறம் ஆம்புலன்ஸில் வந்தவங்க தான் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மட்டும்தான், மிஞ்சி போனால் அந்த டாக்டருக்கு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு மட்டும்தான் இவ வந்து தூக்குமாடி செத்தாங்கிறதே தெரியும். சரி, ஒரு வந்து 2 மணிக்கு எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது சரி எடுத்துடலான்னு இவனும் சொல்கிறான். ஆனால் ஊர் பெருசுக்கலாம் என்ன விளையாடுறீங்களாடா, கண்ணி பொண்ணு செத்துருக்காடா, துக்கம் தீர வந்து சாயங்காலம் வரைக்கும் அழுதுட்டு 5 மணிக்கு மேலே எடுத்துக்கலான்டா வந்து அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், சாயங்காலம் 6 மணிக்கு எடுத்துடலான்னு சொல்லி நம்ம பையனும் வந்து சொல்லிடுறான். சாயங்காலம் மணி 6 மணியும் ஆகுது. பாட கீடா எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து லீலா வந்து தூக்குறதுக்காக 4-5 வலுச பசங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த பணத்தை வந்து தூக்குறாங்க. பணத்தை 4 பேர் சேர்ந்து தூக்க பார்க்குறானுங்க, ஆனால் தூக்கவே முடியல. சரி, இன்னும் 2 பேர்த்த கூப்பிடலான்ட்டு 6 பேர் சேர்ந்து தூக்குறானுங்க, அப்பயும் சின்ன அசைவு கூட பண்ண முடியல. என்னடா நம்ம 6 பேர் சேர்ந்து ஒரு பணத்தை தூக்க முடியலேன்னு இவனுக்கு யோசிச்சுக்கிட்டு இன்னும் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து தூக்குறானுங்க. ஃபோர்ஸ் கொடுத்த உடனே போனால் ஒரு சிலுப்பும் பாருங்க, 6 பேர் வந்து 6 டோர் வழியாக பிச்சுக்கிட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே ஓடுறானுங்க. என்னடா அது, எல்லாரும் வந்து வீட்டை விட்டு தெரிச்சு ஓடுறானுங்கன்னு ஊர்க்காரங்களாம் அப்படியே ஷாக் ஆகிடிக்கிறாங்க. அப்போ ஒருத்த மட்டும் வெளியே இருந்தவன் ரத்னம்னு ஒரு வந்து அந்த ஊருக்கு ஒரு பண்ணையாரோட பையன், அவன் மட்டும் உள்ளே வந்து மறுபடியும் டெட் பாடி கிட்ட மூக்கு கிட்ட கை வச்சு செக் பண்ணி பார்க்குறான். மூச்சு காத்த இல்லை, இறந்து தான் கிடக்கு, எதுக்கு இவனுக்கு பயந்துட்டு ஓடுறானுங்க அப்படின்ட்டு வந்து வெளியே வந்து, டே முட்டா பசங்களா, நீங்கள் தூக்கும் போது ஏதாவது போனாங்கீது வந்து ஆடி இருக்குண்டா, ஏன்டா அப்படி பயந்து சாவறீங்க, ஒழுங்காக வந்து தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறான். டே அறிவு கட்டவனே, தூக்குனா எங்களுக்கு தெரியாதாடா, அது போனால் வந்து ஷேக் ஆச்சா இல்லையான்னு, அது சிலுப்பிக்கிட்டு வந்ததை பார்த்து பயத்தில் தாண்டா நாங்கள் எல்லாருமே ஓடணும் அப்படின்னு சொல்லி இவனுங்களும் கத்துறானுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த லீலாவோட அப்பா, என்னோட குடும்பத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரணும்னு நெஞ்சா வந்து அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அதை பார்த்தா ஊர் பெருசுங்களா, எப்பா மீதி இருக்க எல்லாரோட பசங்களா எதுக்குப்பா இருப்பீங்க, உள்ளே போய் அந்த பணத்தை தூக்குங்கப்பா வந்து அப்படிங்கிறாங்க. இவனுங்களே வேகமாக 4-5 பேர் உள்ளே போகிறானுங்க. உள்ளே போன வேகத்திலேயே அந்த பொண்ணை டக்குன்னு எந்திரிச்சு உட்காருது. போனால் எந்திரிச்சு உட்காந்ததை பார்த்தவொடனே மறுபடியும் இவனுங்க பின்னங்கால் பெடரி பிடிக்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்து வெளியே ஓடி வந்துடுறானுங்க. ஊரில் இருக்கவங்களாம் இப்போ பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஊர் பெருசுகளாக ஒன்று கூடி, என்ன இருந்தாலும் நம்ம பஞ்சாயத்து தலைவனோட வீட்டில் இப்படி நடந்திருக்கு, அவனுக்கு சப்போர்ட்டாக நம்ம எல்லாருமே வந்து நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும், யாரும் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறானுங்க. இப்போ நம்ம பையனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அப்போ அதில் ஒருத்தன் என்னடா ஆச்சு அந்த கிரீடம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் நமக்கு புரியுது, அந்த கோயில் விஷயத்தில் இவனுங்க பண்ண தப்பு, கோயில் கிரீடத்தை வந்து ஆட்டை போட்டிருக்கானுங்க. இப்போ வந்து ஊர் நோம்பி அன்னைக்கு வந்து திருப்பி வைக்கணும்ல, அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக வந்து பஞ்சாயத்து தலைவரோட மானுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும்போதே கூட இருக்கிறவன் கண்டமேனி திட்டுறான். ஏன்டா டேய், அவன் வீட்டில் இலவு நடந்திருக்குடா, இப்போ வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்குன்னு சொல்லும்போது, டேய் பிரச்சனையில் விட்றா, அதெல்லாம் வந்து நேற்றே வந்து மீட்டுட்டு பண்ணிட்டேன், வெள்ளிக்கிழமை நைட்டே அன்றைக்கி தான் வீட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுன்னு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நைட்டு வந்து சண்டை நடந்துட்டு இருக்கும்போது தான் இவன் மீட்டுட்டு வந்திருக்கிறான். சண்டை நடந்த உடனே பொண்டாட்டி மூலியமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியை வந்து ரூம்குள்ளே அனுப்பிச்சிட்டு இவன் வந்து வெளியே வந்து வண்டி கவரில் இருந்து அந்த கிரீடத்தை எடுத்து கொண்டாந்து, ஸோ அந்த பாட்டி ஒரு டோரை பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கூட அவங்க அப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருப்பார்ல, அந்த புதுசாக ஓப்பன் பண்ண டோருக்குள்ளே போய் ஒரு மரப்பெட்டி இருக்கும், அந்த பெட்டிக்குள்ளே உள்ளே வச்சுட்டு சைலண்ட்டாக இவன் வந்து வெளியே வந்துட்டு அவனோட ரூமில் போய் படுத்து தூங்கியிருப்பான். இப்போ ஊர் பொம்பளைகள்லாம் வந்து அதுக்குள்ளே காசி பேச ஆரம்பிச்சிருது. லீலா வந்து எதனால் வந்து இந்த வீட்டை கூட போக மாட்டேன்ருப்பா, ஒரு வேளை வந்து கன்னி பொண்ணா சத்துனால வந்து இது மாதிரி ஆயிருக்குமோ, இல்லை நம்மலாம் அழுதது வந்து அவளுக்கு பிடிக்காம போச்சோ, இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா அழுதுருக்கணும், இப்படி விளையாட்டுத்தனமாக அழுதுட்டோன்னு சொல்லி லீலா நினைக்கிறாளோ அப்படின்ட்டு அதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஊர்லேயே வந்து ராணின்னு ஒரு அறிவாளியான ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் அந்த சீட்டு நடத்துறது அந்த மாதிரி வேலையெல்லாம் ஊருக்குள்ளே பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த பொண்ணு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அடா அப்படி இல்லடி, எனக்கு சொந்தக்கார பொண்ணு ஒன்று இது மாதிரி வயிற்றுல பிள்ளையோடு இருந்துச்சு, இது மாதிரி கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு செத்து போச்சு, அப்போவும் வந்து அவளை தூக்கிட்டு போகவே முடியல, கடைசியில் பிள்ளைய பெற்றதுக்கப்புறம் தான் அங்கேருந்து தூக்கிட்டு போக முடிச்சு அப்படின்னு பழைய கதையெல்லாம் பேசுதுங்க. ராணிக்கு பயங்கர கடுப்பாகுது. அப்போ தான் இருந்துக்கிட்டு தர்மகத்தா வந்து ஒரு நல்ல ஐடியா சொல்கிறாரு. என்னென்னா, ஊர் கோயில் பூசாரியை கூப்பிடுங்க, அவர் வந்தால் தான் இந்த விஷயத்தை சரி பண்ண முடியும்னு சொல்லும்போது, ஸோ வந்து ஊர் பொம்பளைங்களும் ஆமாம் முதல்ல அந்த வேலையை பாருங்கள், அவர் வந்தார்னா தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று. ராணிக்கு இன்னும் கடுப்பாகுது. ஏன்னா அவங்களோட முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா, கோவில் பூசாரி வந்து ஒரு பணம் வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லுது, இந்த பிரச்சனையை வந்து அவர் வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறார் அப்படின்னு, அவர் வந்தால் எல்லாம் சால்வ் பண்ணுவார், உனக்கு ஒன்றும் தெரியாது போன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கோவில் பூசாரி வந்து கூப்பிட்டு விட்றானுங்க.
கோவில் பூசாரி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் லீலாவை அப்படியே ஒரு சுற்றி வர்றாப்புல. சுற்றி வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு உலக்கை இருக்கும். அந்த உலக்கை எடுத்து எதாவது பண்ணலாமான்னு உலக்கை எடுக்கிறாப்புல. அப்பன்னு பார்த்து ஒரு பூனை அவர் காலை கிராஸ் பண்ணி போவோம். அதுக்கே அந்த ஆள் வந்து பயங்கரமாக பயந்துருவாப்புல. இத்தனைக்கு லீலா எதுவுமே பண்ணல. பிச்சுக்கிட்டு வந்து பின்னங்கால் படையில் வந்து இவரும் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து ஓடுறாப்புல. அப்போ வந்து வெளியே வந்து குடியார வந்து ஒரு நின்றுட்டு இருப்பான். அவன் நிப்பாட்டி, இந்த கோவில் பூசாரி எதுக்குடா வீட்டுக்குள்ளே அனுப்புனீங்க? இவன் சாமிக்கே ஒழுங்காக விபூதி அடிக்க மாட்டான், இங்கே போய் பணத்துக்கு வந்து விபூதி அடிக்க போகிறானா, போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றான். அவனும் போய் என்னை விடுங்கடா சாமி, முதல்ல எங்கேருந்து எஸ்கேப் போகிறேன்ட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அடுத்து வேறு வழியே இல்லைன்னு சொல்லி சுடுகாட்டில் புணம் எரிக்கிற ஆளை வந்து கூப்பிட்றானுங்க. அவன் உள்ளே வந்தவுடனே உள்ளே போய் வந்து புணத்தை வெளியே தூக்கிட்டு வான்னு சொல்கிறானுங்க. அவன் யோசிச்சுட்டு நிற்கிறான். நின்ன உடனே, என்ன என் வீட்டுக்குள்ளெலாம் வந்து எப்போதும் விட மாட்டோமே, இப்போ போக சொல்கிறோமேன்னு சொல்கிறியா? இப்போ நாங்கள் தானே சொல்கிறோம் போடா அப்படின்னு சொல்லி வந்து உள்ளே அனுப்பிச்சுட்றானுங்க. உள்ளே போய் லீலாவை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு அவன் வந்து திரும்பி வெளியே வந்துடுறான். வெளியே வந்தவுடனே, ஏன்டா பணத்தை தூக்கிட்டு வேணா நீ மட்டும் ஏன்டா வெளியே வரன்னு திட்டுறானுங்க. ஐயா, அது எங்கள் சாமிங்க ஐயா, அது ஏதோ சொல்கிறதுக்காக தாங்க வந்து காத்துக்கிட்டு கிடக்குது, அதனால தான் வந்து எந்திரிச்சு இப்படி உட்காந்துருக்குதுங்கய்யா, என்னாலலாம் தூக்க முடியாதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு திருப்பி நம்ம லீலாவை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு, மேகம் பயங்கரமாக கருத்து இருக்குது, உனக்காக அடுக்கி வச்ச கட்டையெல்லாம் சுடுகாட்டில் காத்து கிடக்குது, அதுக்குள்ளே தயவு செய்து வந்துரு தாயி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு சைலண்ட்டாக அவன் போயிடுறான். பையனோட பொண்டாட்டி இப்போ பையன்கிட்ட வந்து பேசுகிறான். என்னங்க, தயவு செய்து வந்து நம்ம லீலா நாட்டுக்கிட்டு தான் செத்தான்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடலாங்க, அதை சொல்லணும் தான் வந்து அவள் இப்படி எல்லாம் பண்ணுறாளோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது, முட்டா சுருக்கி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காதிரி, கம்முன்னு போடி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறான். அப்பன்னு பார்த்து நம்ம பஞ்சாயத்து தலைவரோட ஃப்ரெண்டு அந்த டாக்டர் இருப்பார்ல, அவர் எல்லாத்துக்கு முன்னாடியே வந்து நிற்கிறாரு. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாரு. என்னன்னு பார்த்தா அவர் அந்த உண்மையை சொல்லிடுறாரு. லீலா நீங்களாம் நினைக்கிற மாதிரி உடம்பு சரியில்லாமல் சாவலை, அவன் நாண்டுக்கிட்டு செத்துட்டா. என் நண்பன் வந்து பஞ்சாயத்து தலைவனோட ஒரு வார்த்தையை கேட்க முடியாமல் அதனால தான் நாண்டுக்கிட்டு செத்தா அப்படின்னு ஒன்று மொத்த ஊருக்காரங்களும் பயங்கர ஷாக்காயிடுறாங்க. அப்போ அந்த ஊரில் ரத்னம்னு ஒரு பெரிய பண்ணைக்காரன் இருப்பான். அந்த பண்ணைக்காரனுக்கும் நம்ம பஞ்சாயத்து தலைவனுக்கு எப்போதுமே ஆகாது. அவன் சந்தர்ப்பத்தை வந்து யூஸ் பண்ணிக்க பார்க்குறான். அவன் முன்னாடி வந்து, பார்த்தீங்களா எல்லாரும் வந்து இவங்க வீட்டு இளவுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம், இந்த ஆள் இவ்வளோ பெரிய நாடகம் ஆடி இருக்கான்னு கத்தும்போது, அப்போ அவரே தயவுசெய்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் வந்து தப்பான ஒரு சொன்னனால தான் என் பொண்ணு நாண்டுக்கிட்டு தான் செத்தா, அதுக்காக ஊருக்காரங்க எல்லாரும் என் பொண்ணை பற்றி முன்னாடி பின்னாடி எதுவும் பேசிடக்கூடாது தான் நாங்கள் இப்படி பண்ணோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வந்து அழுகுறாரு. அப்போ தர்மகர்த்தா வந்து, யோ தெரியாமல் அது நடந்துருச்சியா, அதுக்காக வந்து ஊருக்காரங்க எல்லாம் உன்னை விட்டு கொடுத்துருவோன்னு நீ நினச்ச பார்த்தியா, அப்படியெல்லாம் நாங்கள் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேயா அப்படின்னு. அப்புறம் மற்ற வந்து இளவட்ட பசங்களை, மாமா நாங்கள் இருக்க மாமா பார்த்துக்கலாம் மாமான்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறானுங்க. ஊருக்கார பொம்பளைகள்லாம் எமகாதகி இந்த விஷயத்த வெளியே சொல்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் வந்து படாத பாடு படுத்திருப்பா போல அப்படின்னு சொல்லி பொம்பளைங்களாம் பேசிகிட்டு இருக்குதுங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. போலீஸ் உள்ளே வந்தோடனே, ஏயா ஒரு வந்து சாவு நடந்திருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்னு ஒரு பேசிக் அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாப்புல. எல்லாரும் வந்து அமைதியாக இருக்காங்க. தர்மகர்த்தா மட்டும் முன்னாடி வந்து, சார் பேசி தீர்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னத்தையா பேசி தீர்க்கிறது போயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே உள்ளே போய் லீலாவோட ரூம்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாரு. எதுவும் லெட்டர்லாம் கிடைக்கல, ஆனால் லீலாவோட ஃபோன் மட்டும் கிடைக்கிது. அதை எடுத்து வச்சுக்கிறாரு. கீழே வந்தோன்னே இன்னொரு போலீஸ்காரன், சார் துண்டு ஒன்று ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது, சரி அதை முடியா அப்படின்ட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டு ஊருக்காரங்களை 4-5 பசங்களுக்கு கூப்பிட்டு, இப்போ தூக்குங்கயா வந்து அப்படின்னு சொல்கிறானுங்க. அவங்களும் வந்து இப்போ கட்டில் தூக்குறானுங்க. கட்டில் தூக்க முடியுது. அப்பாடா கட்டில் தூக்கியாச்சுன்னு கட்டில் வெளியே எடுத்துகிட்டு வரலான்னு நவர பார்க்குறாங்க. ஒருத்தனாலையும் நவர முடியல. என்னடா நவர முடியலன்னு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து நவரும் போது அந்த கட்டில் இருந்த 4 காலும் டப்பு டப்பு டப்புன்னு உடையுது. உடஞ்சதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருந்த வந்து கட்டில் அப்படியே செங்குத்தாக நிற்கிது. அதில் கீழே உழுவாமல் அப்படியே நிற்கிறா வந்து லீலா. அந்த கட்டல் அப்படியே செவுத்தில் போய் ஆணி அடித்த மாதிரி ஒட்டுது. லீலாவும் ஆணி அடித்த மாதிரி கட்டலில் நின்று பொசிஷன்லேயே வந்து நிற்கிறா. மொத்த ஊரும் வந்து அரண்டு போயிடுது. போலீஸ்காரங்களும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் அவனுங்களும் தெரிச்சுக்கிட்டு இப்போ வெளியே வந்துடுறானுங்க. வெளியே பார்த்தா சனிக்கிழமை போனால் தனியாக போகக்கூடாதுன்னு ஒரு சேவலை கட்டி வச்சிருப்பானுங்க பார்த்தீங்களா, அந்த சேவலையும் காணாம். சுடுகாட்டில் வந்து பணம் இருக்கிறவன் கத்துறான், அந்த சேவலையும் காணாங்கயான்னு சொல்லும்போது, சனிப்பணம் தனியாக போகாதுங்கயா, யாரோ ஒருத்தரை கூட்டு போகிறதுக்காகத்தான் வந்து லீலா இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி அவனும் கத்துறான். ஊர் கிளவிங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கோழி எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை கழுத்து எடுத்து போட்டிருக்கடா, இல்லைன்னா ஊரில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும், தயவுசெய்து அதை பண்ணுங்கடா வந்து அப்படிங்கிறதுக்க. ஊருக்கார பசங்கள்லாம் இப்போ வந்து நெருப்பு பந்தத்தை வந்து தீட்டிக்கிட்டு ஊருக்குள்ளே வந்து என்ட்ராய் அந்த கோழியை வந்து தொலைவறானுங்க. நைட்டு ஃபுல்லாக அவன் ஒவ்வொரு மூலையில் வந்து தொலைவிட்டே இருக்கான். பார்த்தா காலையில் விடிஞ்சே போயிடுது.
ஒவ்வொரு கோழியாக வந்து அவனுக்கு பிடிச்சிட்டு வந்தது பூரா அந்த கிளவியிட்ட கட்டுறானுங்க. இந்த கோழி தான் வந்து நம்ம வச்சுருந்ததா, இந்த கோழி தான் வச்சுருந்ததான்னு. ஒவ்வொரு கோழியும் அந்த கிளவி இருந்துக்கிட்டு இந்த கோழி இல்லை, இந்த கோழி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. போலீஸ்காரனும் இப்போ அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்காப்புல. ஸோ அவரோட 3 கான்ஸ்டபுள் மட்டும் அந்த இடத்துல இருக்காங்க. அதில் ஒரு கான்ஸ்டபுள் கிட்டத்தட்ட அந்த ஊர் லோக்கல் தான். அவரை கூப்பிட்டு, யோ நீ லோக்கல் தானே, இது வந்து இப்போ க்ரைம் ஸ்பாட்டு, இனிமேல் அதனால் வந்து யாருமே உள்ளே போகக்கூடாது, அதை சீல் பண்ணி நீ அந்த இடத்துல போய் நின்று வந்து அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம பஞ்சாயத்து தலைவரோட பசங்க எல்லாம் வேணா கிரீடம் வேறு உள்ளே இருக்குல்ல, அதை வேறு வெளியே எடுக்கணுமில்ல, அதனால வந்து அதை பற்றி வேறு வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறானுங்க. இவரும் பயந்துக்கிட்டே வந்து நம்மளோட வந்து லீலா பக்கத்துலேயே போய் வந்து அந்த நிலவுகிட்டே நிற்கிறாரு. அப்போ தான் அந்த ஊர் வந்து பண்ணையாரோட அவங்க அம்மா வந்து நேற்று ஃபுல்லாக உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அந்த அம்மா வந்து இப்போ தான் வந்து உடம்பு கண்ணு முழிச்சு வந்து பார்க்குது. ஊரில் இருக்க ஒருத்தனையும் காணா. வெளியே வந்து விசாரித்து பார்க்கும்போது தான் லீலா செத்துட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. வேக வேகமாக வந்து அந்த வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்த உடனே அதோட வந்து லீலாவோட பாட்டியை வந்து கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் அழுதுட்டு, நான் போய் வந்து உன் பேத்தியை பார்த்துட்டு வரேன்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுது. என்ட்ராகி அது கண்ணில் பார்க்குறது உண்மையாக பொய்யானே தெரில. ஏன்னா ஒரு பொணம் செவுத்தில் ஆணி அடித்த மாதிரி, கட்டலோடு சேர்ந்து ஆணி அடித்த மாதிரி நின்றுட்டு இருக்கு செவுத்தில். பார்த்த உடனே வந்து அப்படியே அதிர்ந்து போயிட்டு அப்படியே வெளியே வருது. வெளியே வந்த உடனே மனசை திடப்படுத்திக்கிட்டு, ஏன்னா இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதில் வந்து லேடி வேற, தன்னோட பையன் ரத்னம் எங்கன்னு கேட்குது. அந்த சைடு வந்து சாமியானா பந்தலுக்கு அங்கிட்டு தான் வந்து உட்காந்துருக்கான். சரி அவனை விடு, நீங்கள் ஆற்றுக்கு போய் 2 குடம் தண்ணி கொண்டு வாங்க வந்து அப்படிங்குது. அதுக்கப்புறம் கண்ணடைக்கிறதுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்ணடைக்கிறதுனா அந்த காலத்தில் வந்து இந்த வெண்ணெயெல்லாம் வச்சு வந்து கண்ணில் வந்து அடைப்பாங்க வந்து செத்த போனதுக்கு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லுது. அதுவும் இல்லாமல் மஞ்சளில் வந்து பிள்ளையார் மாதிரி வந்து உருண்டை பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாமி மாதிரி வந்து உருண்டை பிடிக்க சொல்லுது. உருண்டை பிடிக்க சொல்லிவிட்டு அந்த வந்து ஆற்றுலேருந்து கொண்டு வந்த தண்ணியை சும்மா வழக்கமாக அந்த சந்தனம் இதெல்லாம் அப்பிக்கிப்பி வீட்டு முன்னாடி வைக்க சொல்லிவிட்டு, இந்த சந்தன உருண்டையை வந்து கொண்டுக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே இது போகும்போது வெளியே இருக்க சாமியான பந்தல் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா பெரிய காரியத்துக்கு, அது எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்து அந்த ஊர்க்காரங்க மேலே எல்லாத்து மேலேயும் விழுவுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆற்றுலேருந்து கொண்டு வந்த தண்ணி எல்லாமே குடம் கீழே விழுந்து எல்லா தண்ணியும் வந்து கீழே சிந்திடுது. மொத்த ஊரும் இன்னும் பயங்கரமாக வந்து அரண்டுருது. இதில் இந்த கிழவியோட பையன் அந்த ரத்னத்துக்கும் தலையில் வந்து லைட்டாக அடிபட்டுருது. அடிபட்டோடனே வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே போய் நம்ம லீலாவை போய் பார்த்துட்டு என்னன்னு தெரில, இவன் திடீர்னு அழுகுறான். இவன் எதுக்கு இப்போ லீலாவை பார்த்து அழுகுறான்னு நமக்கு புரியல. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேபி வந்து 1 நாள் 2 நாள் முன்னாடியே எப்போன்னு தெரியல, லீலா வந்து ரோட்டில் வந்து யாரோ ஒரு பையனோட பேசிகிட்டு இருந்திருப்பா போல். அதை வந்து இந்த ரத்னம் வந்து காரில் போகும்போது பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த உடனே இவனுக்கு பஞ்சாயத்து தலைவனுக்கு ஆல்ரெடி முன்பக்கம் இருக்குல்ல, உடனே பஞ்சாயத்து தலைவரோட வந்து தோட்டத்துக்கு வந்து வண்டி விட்றா அப்படின்னு சொல்லியிருக்கான். அங்கே பஞ்சாயத்து தலைவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வாரத்னம் என்ன இந்த பக்கம்னு கேட்கும்போது, அப்போ உன் பொண்ணை இது மாதிரி ஒரு பையனோட நான் பார்த்தேன், உன் பையனை வந்து பார்த்து வளர்த்து அப்படி இப்படின்னு சொல்லி வந்து ஏதோ வந்து கேவலமாக வந்து பேசியிருக்கிறான். ஏன் இவன் அந்த மாதிரி கேவலமாக பேசுகிறான்னா, இவனோட பையன் ஒரு வந்து தலித் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வந்து வீட்டுக்கு வந்து கூட்டு வந்துடுறான். கூட்டு வந்ததுக்கப்புறம் ஊரில் இருக்க மற்ற பெருசுகள்லாம் யாருமே வந்து இவனை மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா பையன் தலித் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால. ஸோ இவனும் அதே மாதிரி இவனோட சொந்த மருமகிட்ட இருந்து தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டான். அதே மாதிரி இவனை மதிக்காமல் போனால உன் பொண்ணும் அதே மாதிரி தான் வந்து என் பையன் எப்படி வந்து வேறு தலித் கேஸ்ட்லேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தானோ, அதே மாதிரி உன் பொண்ணு வேற எவனோ வந்து ஊர் பேர் தெரியாதனோட சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறதுக்காகவே அவன் சொல்லியிருப்பான் போல். இதை கேட்ட உடனே தான் பயங்கர கோவப்பட்ட அவங்க அப்பன் அன்னைக்கு நைட்டு வீட்டில் போய் லீலாவை கண்டமேடிக்கு கெட்ட வார்த்தையில் திட்டி, அதனால தான் வந்து லீலா வந்து தூக்குமாடி செத்துட்டா போல அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதை ஊர்க்காரங்க எல்லாம் முன்னாடியும் நம்ம ரத்னம் ஒத்துக்கவும் வேற செஞ்சிடறாப்புல. ஊர்க்காரங்கெல்லாம் கண்டமேடி கழுவி ஊற்றுறாங்க. நம்மளோட லீலாவோட அப்பனையும் வேற, ஏனுங்க மாமா இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைய போய் பேசியிருக்கீங்களே, உங்களை என்ன மாமா சொல்கிறது அப்படின்னு அவரையும் திட்டுறானுங்க. ஊர் பொம்பளைங்கெல்லாம் இவனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் ஒரு வேளை வந்து லீலா இவ்வளோ நேரம் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காளோ அப்படின்னு வந்து யோசிக்குதுங்க. அப்படி யோசித்தாலும் வந்து அந்த வந்து இது வந்து பந்தல் வந்து கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதில் தானே தலையில் அடிபடிச்சு ரத்னத்துக்கு. அப்பயே அவன் போய் சேர்ந்துருக்கணுமே, லைட்டாக அடியோட விட்டானா வேற யாரையும் கூட்டு போகிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்குதுங்க. ஏங்கா நீங்கள் வேற, பந்தல் விழுந்தப்போ ரத்னமாமாவுக்கு மட்டுமா வந்து அடிபட்டுச்சு, ஊரில் இருக்க மற்றவங்களுக்கும் அடிபட்டுச்சு தானே, அப்போ எல்லாத்தையும் கூட்டு போகிறதுக்கு வந்து லீலா காத்திருக்காளா, சும்மா ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ராணிங்கிற பொண்ணு வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அடக்குது. அப்போ அந்த ஊர் இளவட்டத்திலேயே பணக்கார ஒரு தருதலை ஒருத்தர் இருப்பான், நல்ல குண்டு பூசணிங்க மாதிரி. அவன் அழுங்காமல் வீட்டோட பின்பக்கம் எஸ்கேப் ஆகுறான்.
இதை பார்த்த நம்ம போலீஸ்காரரு அழுங்காமல் பின்பக்கமாக போய் ஷோல்டரில் கை போடுறாரு. கை போட்டு என்னடா மோனே எஸ்கேப் ஆகிறேன்னு சொல்லும்போது நான் லீலாவுக்குள்ள வந்து அப்படின்னு பதட்டப்படுறான். எனது நீ லீலாவை கொல்லியா? நீ எப்படா லீலாவை கொண்ட நான் சொன்னேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் ஊர்க்காரங்க முன்னாடி நிப்பாட்டி விட்டுறாரு. ஊர்க்காரங்க எல்லாம் விசாரிக்கும் போது இப்போ தான் வந்து உண்மையை சொல்கிறான். இவன் 2-3 வருஷமாகவே லீலாவை பயங்கரமாக ஸ்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கான். லீலாவும் வந்து எவ்வளையோ கேவலப்படுத்தி என் முன்னாடி வராதான்னு சொல்லும்போது அப்போ நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு மொக்க போட்டுட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் கடுப்பாகி லீலா சப்புன்னு ஒரு அப்பு விட்டுருப்பா. அப்போ தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லிகிட்டு இருக்கும்போதே லீலாவோட ஃப்ரெண்டு வந்து எத்தனையோ டைம் நான் சொன்னேன் உன் விஷயத்த வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடலான்ட்டு. எங்கே அவள் கேட்டா? அவள் இருந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்ல வேணாம்னு சொல்லி என்னை வந்து கட்டி போட்டா. இப்போ அதுதான் இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு ஒன்று ஊர்க்காரங்க எல்லாம் மறுபடியும் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவனை மாதிரி எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து ஊருக்குள்ளே வந்து விடமாட்டிக்கிறானுங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணுறேன்ட்டு டார்ச்சர் பண்ணியே சாவடிக்கிறானுங்கன்னு கழுவி வந்து ஊற்றுறாங்க. அதுக்கு நடுவில் போலீஸ்காரருக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் தான் கூப்பிட்டுருவாங்க போல். நான் ஒரு நம்பர் கொடுத்தேன்ல என்னாச்சுன்னு கேட்குறாரு. சார் அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அந்த அட்ரஸை எடுத்துடலாம் சார், வேறு ஒரு கால் தவிர்த்து வேறு எந்த காலும் போகல, அதுக்கப்புறம் மொபைல் சுவிட்ச் ஆஃப் இருக்குன்னு சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ணி அதோட அட்ரஸ் வந்து எல்லா டீல்டையும் எனக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்ஸ்பெக்டர் வந்து திட்டுறாப்புல. இப்போ அதே மாதிரி ஊர் பொம்பளைங்கள்லாம் வந்து அவனை கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ நம்ம ராணி மட்டும்தான் கொஞ்சம் புச்சாலித்தனமாக யோசிக்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி வந்து நீங்களும் பேசிகிட்டு இருக்காதீங்கக்கா. இதெல்லாம் வந்து நம்ம லீலாக்கு மட்டும் தான் நடக்குதா? ஊரில் இருக்க மற்ற பொம்பளைங்களுக்கு இவனுக்கு ஸ்டாக்கிங் பண்ணுறதே இல்லையா? பின்னாடியே லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுறது இல்லையா? இதுக்காகவெல்லாம் வந்து சூசைட் பண்ணி சாகிற அளவு வந்து லீலா அவ்வளோ பெரிய முட்டாள் கிடையாது. வேறு ஏதோ விஷயத்துக்காக தான் வந்து லீலா இறந்துருக்கா. அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார் ராணி. லீலாவோட ஃப்ரெண்டு அவங்க அம்மாவும் அவங்க அண்ணி முன்னாடி இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறா. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, லீலா ஒரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தா, அதனால ஏதாவது நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியலம்மா, கொஞ்சம் சந்தேகமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணி இருந்துக்கிட்டு யார்டி அந்த பையன் சொல்லும்போது அப்போ தான் வந்து அவள் ஒரு பேரை சொல்கிறா. அந்த பேரை சொன்ன உடனே ஊர்க்காரங்க மொத்தமும் செம்ம கடுப்பாக வரானுங்க. அவனை போய் வந்து கட்டி தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. இவனுங்களும் உடனே கட்டி தூக்கிட்டு வரதுக்கு போகிறானுங்க. போலீஸ்காரர் இப்போ நடுவில் குறுக்க வர்றாரு. நீங்கள் என்ன வந்து இது என்ன சாவுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு எதாவது நினச்சிட்ருக்கீங்களாடா? நீங்கள் பாட்டுக்கு போய் கட்டி தூக்கிட்டு வர்றதுக்கு அப்புறம் நாங்களே எதுக்கு இருக்கோம்? சரி நானும் வர்றேன் வா, ஏன் முன்னாடி வந்து அவனை எது கையும் வைக்கக்கூடாது எது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட வந்து காலனி பக்கம் வந்து போகிறானுங்க. ஒவ்வொரு வீடாக உள்ளே போய் அன்பு இருக்கானான்னு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் ஒரே ஒரு சொந்தக்காரர் மட்டும் சார் நான் காலையில் தான் சார் அன்பு பார்த்தேன்னு போலீஸ்கார்ட்ட சொல்கிறான். எங்கே பார்த்தேன்னு கேட்கும்போது லீலா செத்ததை வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் சார். அப்போ தான் ஆப்போசிட்டில் அன்புவோட அப்பா வந்து பாலுவும் வந்து எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறான். அப்படியே பார்த்தா நம்ம அன்பு இப்போ காட்டுறாங்க. அன்புவை கொண்டு ஒரு இடத்துல அவங்க அப்பா பாலு தான் அடைச்சி வச்சிருக்காப்புல. ஏன்டா டே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இன்னமும் வந்து அந்த செத்து போன அந்த பொண்ணை பார்க்க போகணுன்னு வேறு எங்கிட்டயே வேறு சொல்கிறேன்னு பயங்கரமாக வந்து அடிச்சுட்டு இருக்கிறாரு. இவனும் வந்து பயங்கரமாக கெஞ்சுறான். அப்பா நான் சொன்ன ஒரு வார்த்தைனால தான்ப்பா அவன் செத்து போயிட்டா, அவன் செத்ததுக்கு நானும் ஒரு வேளை காரணம்ப்பா, தயவுசெய்து வந்து என்னை அவளை கடைசியாக ஒரு டைம் வந்து பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்துன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் அவங்களோட லவ் ஸ்டோரி காட்டுறாங்க. நைட் டைமில் தான் இவங்க மோஸ்ட்லி வந்து உள்ளூருங்கிறனால வந்து யாருக்கும் தெரியாமல் அப்போ தான் மீட் பண்ண முடியும். சைலண்ட்டாக ஒரு நாள் வந்து மீட் பண்ணும்போது என்னடா எப்போ நான் கூப்பிட்டாலும் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு நக்கல் அடிச்சிட்டு இருக்கா. ஸோ 2 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன சண்டையெல்லாம் வருது. உடனே இவள் கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி போகிறா. அப்போ இவளுக்கு மறுபடியும் அந்த வீசிங் பிரச்சனை வர மாதிரி வருது. உடனே நம்ம அன்பு இருந்துக்கிட்டு வேகமாக ஓடி வந்து அவளை பிடிச்சி உட்கார வச்சு கை காலம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுனா வந்து இவ்வளோ நல்லா பார்த்துக்குவியா அப்படின்னு சொல்லி அவளும் பயங்கர காதலோடு பார்க்குறான். அப்போ தான் அவன் ஃபோனில் இவங்க 2 பேர் பேசின கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். அதை வந்து அவனுக்கு ஹெட்ஃபோனோட வந்து போட்டு காட்டுறா. அதை கேட்ட உடனே ஏண்டி இதெல்லாம் எதுக்குடி இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குன்னு கேட்கும்போது இல்லை நீ நானும் பேசுகிறத மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், நீ வந்து பேசாதப்ப இதை நான் போட்டு கேட்டுட்ருப்பேன். ஆல்ரெடி வேலைக்கு போகிறேன்னு சொல்லி 4 நாளாக வந்து வேலை தேடுறேன்ட்டு என்னை பார்க்க வர மாட்டேங்கிறேன், என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறேன், அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரி ஓகே விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 2 சின்னஞ்சிறுசுக ஜாலியாக ஊருக்குள்ளே குளத்தங்கரை ஆத்தங்கரை அப்படின்ட்டு ஜாலியாக லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்குதுங்க. அப்படி தான் ஒரு நாள் அவளை பார்க்கணுன்னு அன்புவே கூப்பிட்டு விட்றான். இவளும் போயிட்டு என்ன நான் கூப்பிட்டாலே வந்து தைரியமாக என்ன பார்க்க வர மாட்டேன், இப்போ என்ன சாருக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சான்னு கேட்கும்போது ஒரு லெட்டரை எடுத்து கொடுக்குறான். அந்த லெட்ரு பார்த்தா ஏதோ வந்து ஜாபோட வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு பார்த்துட்டு இவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் லொக்கேஷன் பார்த்தா உள்ளூர்லேயே இருக்குது. இவளுக்கு செம்ம கடுப்பாயிருது. உன்னை நான் என்ன சொன்னேன், சென்னை பெங்களூர் அது மாதிரி வெளியூரில் பார்க்க சொன்னேன்ல, எதுக்கு வந்து இங்கேயே லோக்கலில் பார்த்துருக்க,
இல்லை எங்கள் அப்பாவோட வந்து இங்கேயே இருக்கணும்ல, அதனால தான் நான் பார்த்தேன் அப்படின்னு ஒன்னேன். அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா, என்ன விளையாடுறியா? இல்லை இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பாரு. நீ நானும் கல்யாணம் பண்ணிட்டு இதே ஊரில் இருந்தோம்னா நம்ம ஊருக்காரனுங்க நம்மளை வாழ விட்டுருவானுங்களா? முதல்ல எங்கள் அண்ணன் என்ன வாழ விட்டுருவானா? நீ அதனால தானே வெளியூரில் வந்து ஏதாவது ஒரு வேலை பாருன்னு சொன்னேன். திருப்பி திருப்பி நான் சொன்ன பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேன்னா அப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு வந்துடுறான். இதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்த அன்பு அந்த தோட்டத்திலேருந்து வெளியே எஸ்கேப் ஆகி வந்து லீலா பார்க்கறதுக்கு வந்து கிளம்பி வேகமாக ஓடி விடுறான். அப்போ அவங்க அப்பாவோட ஆட்கிட்ட மாட்டிக்கிறான். 2 பேர் வந்து சொந்தக்காரன் வந்து பிடிச்சிட்றானுங்க. அப்போ அங்கே வந்த அவங்க அப்பா பாபு, இப்போ என்ன அந்த பொண்ணை நீ பார்க்கணும் அவ்வளோதானே, நீ சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது, வா போய் பார்க்கலான்னு சொல்லி நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு இலை வீட்டுக்கு. இப்போ இலை வீட்டுக்கு அப்பனும் மகனும் வந்து ஊரே வந்து இவங்க 2 பேர்த்தையும் தேடிட்டு இருக்காங்க. இவங்க என்னடானா இலை வீட்டுக்கு இவங்களே ஸ்ட்ரைட்டாக வர்றாங்க. வந்த உடனே நம்ம வந்து பையனும் பையனோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் வந்து ஏறிக்கிட்டு அடிக்க போகிறானுங்க. அடிக்க போனவுடனே போலீஸ்காரங்க நடுவில் உள்ளே பூந்து வந்து தடுத்துடுறாங்க. நம்ம வந்து பண்ணையார் வந்து ரத்னத்தோட வந்து பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஓரளவு நல்லவன் தானே. அவன் உள்ளே பூந்து, டேய் சாவு வீட்டுக்கு வந்தவங்கள வந்து சாவை பார்க்க விடாமல் தடுக்கிறது மிகப்பெரிய பாவண்டா, தயவுசெய்து அதை பண்ணாதீங்க, அந்த பையன் போய் வந்து லீலா பார்த்துட்டு வரட்டும், தயவுசெய்து விடுங்க அப்படின்னு சொல்கிறான். இவனும் போய் உள்ளே கதவு வழியாக என்ட்ரு ஆகும்போது லீலா அப்படியே அவள் படுத்திருந்த கட்டலோட ஆணி எடுத்து வந்து அடித்த மாதிரி செவுத்துல நட்ட குத்தில் நின்றுட்டு இருக்கான். போய் அவளை காலை பிடிச்சிக்கிட்டே கண்ட மேனிக்கு வந்து அழுதுகிட்டே அன்னைக்கு நைட்டு நடந்ததை வந்து யோசிச்சு பார்க்குறான். இவள் சண்டை கட்டிக்கிட்டு வந்து இவள் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டாள்ல லீலா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நைட்டு கூப்பிட்டு இது மாதிரி வந்து நான் சண்டை கட்டிட்டு வந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நான் வேலை கிடச்சிச்சுன்னு எங்கள் அப்பாட்ட சொன்னப்போ எங்கள் அப்பா மூஞ்சியில் எவ்வளோ பெரிய பெருமிதம் தெரியுமா, எங்களோட வழியெல்லாம் உனக்கு என்னன்னு சொன்னால் கூட புரியாது, நீ வந்து உன்னோட ஆங்கிளில் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் யோசிப்ப அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். இப்போ அது கூட பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம விஷயம் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வீட்டுக்கு வந்தார், இவ்வளோ நாள் என்னை வந்து சாமின்னு கூப்பிட்டுட்டு இருந்தவர் இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு கேவலமான வார்த்தையில் என்ன பேசிட்டாரு. இப்படியெல்லாம் அவர் பேசுகிற ஆளே கிடையாது. கண்டிப்பாக நம்ம கல்யாணத்துக்கு அடுத்து ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு சரியாக அது வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஏதோ வந்து ஃபோனில் இஷ்யூ போல். ஃபோனை இருந்துக்கிட்டு இவனும் வந்து 2 டைம் வந்து ஃபோனை தட்டி பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாக கேட்கலன்ட்டு ஃபோனை அப்படியே வச்சுட்டு இவன் போயிடுறான். ஒரு வேளை வந்து அவள் சொல்கிறத முழுசாக கேட்டிருந்தா இன்றைக்கி அவளை காப்பாற்றிருந்துருக்கலாமோ என்னமோன்னு வந்து அவனுக்கு தோணுது. அந்த குற்ற உணர்ச்சியில் தான் அழுகுறான். இவன் உள்ள அலுவலுவ வெளியே காகங்கள்லாம் வீட்டை சுற்றி பயங்கரமாக சுற்றுது. அதில் ஒரு காகம் செத்து போய் வேற வந்து கீழே விழுவுது. இதை பார்த்த வந்து சுடுகாட்டில் வந்து புனை எரிக்கிறவன் வேகமாக உள்ளே வர்றான். அந்த கட்டலில் வந்து கைத்தை பிடிச்சி இழுத்து, தாயி தயவுசெய்து வெளியே வந்துரு தாயி, இது ஊருக்கு நல்லதில்லை தாயி அப்படின்னு சொல்லி கட்டளை இழுக்கிறான். 1 இன்ச்சு கூட வந்து நவுத்த முடியல. அப்படியே கயிறு பிச்சு அப்படியே போய் கீழே போய் விழுவுறான். உடனே நம்ம அன்பு வந்து அவரை போய் தூக்கி விட்டு, ஆனால் இங்கே என்ன தாங்கண்ணா நடக்குது, ஏன்னா அவள் இந்த மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறான். புனை எரிக்கிறவர் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் திகச்சு நிற்கிறாரு. வெளியே நம்ம லீலாவோட அப்பத்தா கிளவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த ரூமையை பார்த்துட்டு இருக்கோம்ல, அது தன்னோட பையனை கூப்பிடுது, பஞ்சாயத்து தலைவனை. அடே செல்வராஜ், நான் செத்தா மட்டும்தான் வந்து என் பேத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே போவா, ஏன்னா அங்கே உள்ளே இருக்கிறது பேத்தி இல்லை, நம்ம கண்ணம்மா அப்படின்னு சொல்லி வந்து கத்துது. கண்ணம்மாவா? யாராவது கண்ணம்மா அப்படின்னு பார்த்தா இந்த கிழவியும் அந்த கண்ணம்மாவும் 2 பேர் வந்து ஒட்டி பிறந்த வந்து இரட்டையர்கள். 2 பேர் சின்ன வயசுலேருந்து ஒன்று முன்னா வளர்ந்துருப்பாங்க, பயங்கர பாசமாக வளர்ந்துருப்பாங்க. அந்த கண்ணம்மா இந்த கிழவி ஒரு ரூமையே பார்த்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூமுக்குள்ளே தான் தூக்கு மாட்டி வந்து செத்து போயிருந்துருக்கும். செத்து போனதுக்கப்புறமும் அந்த செத்து போனதுக்காக யூஸ் பண்ண வந்து அந்த சேலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேலையை வந்து தூக்கி போட மனசு இல்லாமல் அந்த ரூமுக்குள்ளேயே வந்து உள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்கோம். அதனால தான் வந்து பேத்தி தானே வந்து முறையாக அந்த கதை வந்து திறக்க சொன்னது, அதனால தான் பேத்தியை பழி வாங்கிருச்சுன்னு இந்த அப்பத்தை இப்போ நினைக்குது. என் பேத்தி தாண்டா வந்து அந்த கதவை திறக்க சொன்னான், அதனால தான் நீ போய் வந்து அந்த கதவை திறந்த, அதனால தான் என் பேத்தியை வந்து கண்ணம்மா பழி வாங்கிட்டா போல், நான் கம்முன்னு வந்து கண்ணம்மாவோடவே செத்து போயிடுறேன், அப்போ தான் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு சொல்லி கண்டமேனி கத்துறா. அப்படி கத்துன உடனே அந்த ரத்னத்தோட வந்து அவங்க அம்மா கிளவி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஊரில் ரொம்ப பெரிய மனுஷி. அது வந்து, ஏமா அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன்ல அந்த புடவையை வந்து உள்ளே வைக்காத தூக்கி போட்டுருன்னு சொன்னேன்ல அப்படின்னு ஒன்று, கண்ணம்மா மேலே அந்த பாசத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை ஒழிச்சு வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லுது. சரி இப்போ ஒன்று பண்ணு அப்படின்ட்டு உள்ளே போய் அந்த புடவை எடுத்துகிட்டு வந்து உன்னோட பேத்தியோட கழுத்தில் போடு, அது போட்டேன்னா கண்ணம்மாவும் இங்கேருந்து போயிடுவான், உன் பேத்தி இங்கேருந்து போயிடுவான், எல்லா பிரச்சனையும் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு ஒன்று
கிளவி வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே அண்ணனோட போட்டு நடந்து போய் அந்த ரூமுக்குள்ளே அந்த மரப்பெட்டிக்குள்ளே தான் வந்து அந்த புடவை இருக்குது. அந்த புடவை எடுத்த உடனே அந்த புடவை கடையில் தான் வந்து அந்த கிரீடமும் இருக்குது. ஆனால் கிளவி அதை பார்க்கல. அந்த புடவையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தன்னோட பேத்தியோட வந்து புணத்து மேலே போட்டுட்டு அப்படியே வெளியே வந்து சைலண்ட்டாக நின்றுக்குது. கண்ணம்மாவோட ஆத்மா ரொம்ப வருஷமாக அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கிறனால தான் இவங்களோட பேத்தியை வந்து வெளியே அனுப்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த பெரியத்தா சொல்லுது. டேய் பசுபதி, ஒன்று பண்ணுங்க, 20-30 பேர் உள்ளே போயிட்டு கைத்தை கட்டி வீட்டை விட்டு வெளியே மட்டும் கொண்டு வந்துருங்க. அதுக்கு மேலே சுடுகாடு வரைக்கும் போனால் வந்து நார்மலாக போயிடும் அப்படின்னு சொல்லுது. சரி பெரியத்தாவே சொல்லிடுச்சுன்னு சொல்லி இவனுங்க எல்லாம் கைத்தை கட்டி இழுத்து பார்க்குறானுங்க. மறுபடியும் இழுத்தா 20 பேர் வந்து தெரிச்சுக்கிட்டு போய் உழுவுறானுங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி அந்த அண்ணனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க பார்த்தீங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து அந்த கிரீடை வந்து வீட்டுக்குள்ளே தானே இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்க கிரீடத்தை அழுங்காமல் எடுத்துகிட்டு வந்து வீட்டோட பின்பக்கமாக வந்து எஸ்கேப் ஆகி வந்து போகிறானுங்க. அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு குடிகாரன் ஒருத்தர் சுற்றிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. அந்த குடிகாரன் இவங்களை இடிச்சிட்றான். அப்போ கிரீடை கீழே உளுந்துருது. அதை மறுபடியும் எடுத்து பைக்கில் போட்டுறானுங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ரத்னத்தோட மருமக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருமக வந்து இதை பார்த்துருது. இதை பார்த்தோன்னே அது ஷாக் ஆகுது. ஆனால் அதனால் எதுவும் பண்ண முடியல. அதுக்குள்ளே இவனை கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுறானுங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு முன்னாடி நம்ம அன்பு நின்றுட்டு இருக்கான். அந்த போலீஸ்காரர் வந்து, அன்பு நீ தான் கடைசியாக வந்து லீலா கிட்ட வந்து 35 நிமிஷம் ஃபோனில் பேசியிருக்க, உங்கள்கிட்ட சில விசாரிக்க வேண்டியது இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சார் 35 நிமிஷமா? அவ்வளோ நேரம்லாம் நாங்கள் பேசல சார். வேணும்னா வந்து லீலா நாங்கள் பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பா சார். அவளுக்கு அந்த பழக்கம் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சார்னு கேட்கும்போது, செக் பண்ணி தானே இந்த நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லீலாவோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ஜீப்புக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அவர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது லீலாவோட அப்பா எங்க குதியும் குதிக்கிறாப்புல. இவனை பிடிச்சி உள்ளே பிடிச்சி போடுங்க சார், இவனை வந்து காட்டுறதுக்காக தான் என் பொண்ணு இவ்வளவும் பண்ணுறா போல அப்படின்னு சொல்லி கண்டமேடி கத்திட்டு கிடக்கிறாப்புல. அன்போட அப்பாவை இருந்துக்கிட்டு அவனை எப்படியாவது அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாப்புல. இப்போ நம்ம போலீஸ்காரர் எல்லா ரெக்கார்டையும் கேட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வேகமாக வர்றாரு. வந்து அன்போட சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவாருன்னு பார்த்தா அப்படியே நம்ம லீலாவோட அண்ணன் சட்டையை பிடிக்கிறாரு. தரன்னு வந்து இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போய் ஜீப்பில் உட்கார வைக்கிறாரு. இப்போ தான் நம்ம லீலாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த அண்ணக்காரன் லீலாவை பார்க்காமலே அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டான்னு சொல்லி தான் நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அன்றைக்கி நைட்டு லீலாவை பார்க்குறதுக்கு இவன் ரூமுக்கு போயிருக்கான். அப்போ தான் வந்து அன்புக்கிட்ட அவள் ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்கான். அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகும்போது லீலா அழுதுகிட்டு இருந்திருக்கா. அப்போ இதெல்லாம் எனக்கு வந்து இப்போ தான் தெரியும் நினச்சிட்டு இருக்கிறியா? முன்னாடியே தெரியும், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே இப்போ ஓவராக போயிட்டுருக்கிற. என்ன அந்த வீட்டில் போய் வந்து கல்யாணம் பண்ணி என்னோட மானத்தை வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறியா? ஆல்ரெடி ரத்னமாமோட பையன் இது மாதிரி வந்து அந்த வீட்டில் தான் போய் கல்யாணம் பண்ணி ரத்னமாமா இன்றைக்கி வெளியே வந்து தலைவே காட்ட முடியாத அளவு அவமானப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி என்னையும் வந்து ஆக்கலான்னு ஏதாவது பிளான் பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்லி கண்டமேனி திட்டுறான். இல்லை உடனே மற்றவங்கள மிரட்டுற மாதிரி என்னையும் மிரட்டலான்னு சொல்லி நினைக்காத. நான் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்து என்னோட காதலை விட்டுருவன்லாம் கனவு கூட நினைக்காத. நீ பண்ணுற தப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண தப்புனால விஷம் குடிச்சு இறந்து போனாலே சாந்தி, அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறான். இவன் உடனே பயங்கர ஷாக்காகி வந்து அவளை பார்க்குறான். என்ன அன்னிக்காகத்தான் வந்து இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீ பண்ணுற அராஜகத்தெல்லாம் வந்து விட்டு கொடுத்துட்ருக்கேன் நான். இல்லைன்னா இந்நேரம் எப்பயே உன்னை காலி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி இவ திரும்பி மிரட்ட ஆரம்பிக்கிறான். இவனுக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சிருது. என்ன ஆனாலும் நான் அன்பு தான் கல்யாணம் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மிரட்டான். இவன் உடனே கோவத்தில் சப்புன்னு ஒரு அப்பு விட்றான். கீழே போய் உழுவுறான். கீழே உளுந்தவளை அப்படியே கழுத்தில் வந்து காலை வச்சு கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல வந்து கொன்றான். அதுக்கப்புறம் தான் அவளை தூக்கி தொங்க விட்டுட்டு சைலண்ட்டாக கீழே வந்து இவன் ரூமில் வந்து படுத்து தூங்கியிருந்திருக்கான். இதையெல்லாம் இங்கே வந்து போலீஸ்காரர் சொல்லி முடிக்கும்போது நம்ம அண்ணக்காரன் எல்லாத்தையும் வந்து தட்டி விட்டுட்டு அங்கேருந்து வந்து ஓட வந்து ட்ரை பண்ணுறான். அப்போ லீலாவோட அப்பனே ஓடி போய் அவங்க அண்ணக்காரனை பிடிச்சி போலீஸ்கிட்ட தர்றான். போலீஸ்காரனுங்க வந்து எல்லோரும் வந்து பிடிச்சி அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்போ தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்றான். டே வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறான். இந்த சைடு அவனோட பொண்டாட்டி நரமாச கர்ப்பிணியாக இருக்கா. அவள் வயிற்றுலையே அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை காப்பாற்றலான்னு முன்னாடி வரும்போது அப்போ அவங்களுக்கு முன்னாடி அந்த ரத்னத்தோட வந்து மருமக வந்து நிற்கிறான். அவள் எங்கள் எல்லாத்தையும் வந்து சமமாக பார்த்த சாமிடா அந்த லீலா இவனை மட்டும் காட்டி கொடுக்கல, உங்களையும் தான் காட்டி கொடுத்துருக்கா. நீங்கள் இந்த தப்பு மட்டுமா பண்ணீங்க? கோவில் நகையை வந்து அம்மன்னு சொல்லிட்டு அந்த அம்மனோட நகையவே வந்து எடுத்து திருடி வந்து கொண்டு போனவங்களாடா நீங்கள், அதையும் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிடுறான். இப்போ போலீஸ் வந்து அந்த நகை திருட்டுக்காக அவனுங்களே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லோரும் வந்து ஜீப்பில் ஏற்றி வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த லீலாவோட அம்மா
வீட்டுக்குள்ளே போய் லீலாவோட காலை பிடிச்சிக்கிட்டு வந்து கண்ட மேனிக்கு வந்து அழுகுறாங்க. உன்னை பெத்த வயிற்றுல தாண்டி அவனையும் பெற்றேன், அவங்ககிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றாமல் விட்டுட்டேனேடி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. பொம்பளைகளோட வாழ்க்கையை நினப்புக்கும் நெசத்துக்கும் நடுவில் வாழ்கிறதானடி, உன்னை போய் இப்படி பத்திரமா பார்த்துக்காம விட்டனே, இந்த அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்கிறதுக்காகத்தான் வந்து நீ வீட்டை விட்டு போக மாட்டேன்னு இவ்வளோ அடம் பிடிச்சி இருந்தியா அப்படின்னு சொல்லி நெஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இவங்க அழுவுறதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போதே லீலாவோட பணம் அப்படியே அந்த இடத்துல தொங்குனது. சடனாக என்ன நடந்துச்சுன்னு தெரில, அப்படியே அந்த இடத்துலேருந்து கீழே விழுந்து அவங்க அம்மாவோட மடியிலேயே வந்து விழுவுது. எல்லாம் வந்து ஊர் பொம்பளைங்களாம் இப்போ உள்ளே வந்துடுறாங்க. எல்லாரும் லீலாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. வெளியே அன்புக்கும் உசுரேன்னு சொன்னால் எனக்கு உன்னோட பேர் தான் அன்பு ஞாபகம் வருது அப்படின்னு அவள் என்றைக்கோ சொன்னது இப்போ ஞாபகம் வருது. இவ்வளவு நேரமாக வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு யமகாதகியாக இருந்தவ இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச உடனே அவளோட மனசு இறங்கி பணத்தை வந்து இப்போ வெளியே வந்து எடுத்துகிட்டு போக முடியுது. எல்லாரும் சேர்ந்து பணத்தை தூக்கிட்டு வர்றாங்க. வெளியே மழையும் வந்து பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையிலேயே பணத்தை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. பேச நினைக்கிறதெல்லாம் பேச முடியாமல் தவிக்கிற இந்த பொண்ணுங்களோட எல்லா பொண்ணுங்களோட குரல்கள்லையும் இந்த யமகாதகி இருக்கா அப்படிங்கிற வார்த்தையோட இந்த படமும் வந்து முடியுது. இந்த யமகாதகி படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் வந்து என்ன கமெண்ட்டாக இருந்தாலும் அதை சொல்லுங்கள். ஸோ அதோட சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம். அதோட ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் கொண்டு போய் காட்டும். ஸோ மற்றவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கைஸ். அடுத்து ஒரு நல்ல படத்தில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்ட் தமிழன். தேங்க்யூ கைஸ். பை.